இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் இன்னைக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வெனஸ்டே ஜூன் 8 இன்னைக்கு எந்த நியூஸுமே இல்லை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நார்மலி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ பேக் டு கோல்டு வந்துடலாம். ஸோ ஒன் டே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் வச்சுக்கிறோம். ஒன் டேயில் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபால் கொடுத்துச்சு, ஒரு கன்சாலேஷன் புல் பேக்கு, திருப்பியும் ஒரு ஃபால் கொடுத்தது, திருப்பியும் மார்க்கெட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான கன்சாலேஷனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன் டேயில் ஒரு கிளியரான கன்சாலேஷனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கன்சாலேஷனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் ஃபர்தராக எந்த ட்ரெண்டு மார்க்கெட் போக போகுது அப்படின்னு நம்மளுக்கு கிளியரான வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னென்னா கன்சாலேஷன், அதனால் அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது, ஒன் டேயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 4 ஹவர்ஸில் நம்ம போகிறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போகிறப்ப நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே நிறையா தடவை ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, அதனால் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். அதேமாதிரி கீழே ரீசெண்டாக போன சப்போர்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ ரிஜெக்ஷன் இங்கேருந்து ஆரம்பிக்குது. 1 2 3 இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இப்போ 6th ரிஜெக்ஷன் நடக்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸை வரைகிறோம். அதேமாரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட்டாக நம்ம இதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் வரைஞ்சாச்சு, ரெசிஸ்டன்ஸும் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட பிறகு நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நியர்பை மைனஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எங்கே இருக்க மார்க் பண்ணலாம். ஸோ ஒரு கிளியர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியரான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் சேம் ஜோன் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். 56 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் போய் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் நடக்குதுன்னே வச்சுக்கலாம். நடந்திருந்தா கூட நம்மளுக்கு ஒரு ஃபேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா விக்கு வந்துட்டு திருப்பியும் மேலேயே போக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். அதனால நம்மளுக்கு கிளியராக 1842 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல குட் என்ட்ரியாக இருக்கும். அதேமாரி மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு 56 வரைக்கும் இல்லாமல் மைனராக நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 1850 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1850 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு 1855 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 1842 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 1838 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகட்டும், 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரிக்கு போகலாம். நம்மளோட ஸ்டாப் லைஸ் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேனோட லோவில் தான் ஸ்டாப் லைஸ் வைப்போம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேனோட ஹையில் தான் ஸ்டாப் லைஸ் வைப்போம். ஸ்டாப் லைஸ் வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் பஃபர் பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்டாப் லைஸ் வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ டார்கெட்ன்றது எப்பவுமே நம்ம சொல்கிறது தான் 200 to 300 பாயிண்ட்ஸ் மினிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க.